ரைட். இது வந்து சுரமானியில வந்து 2வது பிராக்டிகல். அதாவது நான் ஆரம்பத்துல பார்த்தது வந்து அது நார்மலா வந்து டைரக்ட்டா வந்து வளியில் ஒளியின் கதியையும், முனை திருத்தத்தையும் அந்த குழாயிட முனை திருத்தத்தையும் கணிச்சு. பட் இது நாங்க அது திருத்தம் இல்ல தானே. அப்ப நான் ஒரு கிராஃப் முறையில வந்து கணிச்சு தான் இந்த பிராக்டிகல நாங்க பார்க்க போறோம். சரியா? அப்ப இது உண்மையிலேயே வந்து நான் சுரமானியில பார்த்த மாதிரி. சரியானே? அந்த இசைக்கவை செட் ஒண்டே நான் இங்க பாவிச்சு. சரியானே? அதே பிராக்டிகல் தான் சுரமானியில நான் வந்து நிறைய இசைக்கவைகளை கொண்டு செஞ்ச ஃபேக்டரிகள் அதே தான். அது வந்து கம்பியில செஞ்சு இது வந்து குழாய்க்குள்ள செய்ய போற அதே தான். சரியானே? முக்கியமான பாயிண்ட்களும் அதே தான். சரியானே? சிம்பிளான ப்ராக்டிக்கல் அந்த தரமா அவதானிச்சுங்க. சரியா? ரைட். இப்போ நான் ப்ராக்டிக்கலுக்கு போகிறதுக்கு வந்து எங்களுக்கு இந்திய மேலும் கிராஃப் ஒன்றுக்கு போகணும். சரியானே? அப்போ நான் வந்து அந்த ஆரம்ப விஷயங்கள்லாம் தெரியும் தானே. ஆரம்ப விஷயங்கள் வந்து தெரியும். அந்த ஆரம்ப ஸ்டெப் தெரியும் தானே. அந்த இழிவு நிலையிலிருந்து அந்த குழாயை வந்து ஆரம்பிச்சோனும் அதெல்லாம் ஓகே தானே. சரியானே? கட்டாயம் வந்து இதுக்கு முன்னுக்கு போட்ட வீடியோவை கட்டாயம் பார்த்துட்டு வாங்க. அப்போ நாங்கள் இந்த செட் ஆஃப் இசைக்கவையில் வந்து ஃபெஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் அங்கேயே மாதிரி சுரமானிலே மாதிரி மீடிரன் கூடின. சரியானே? மீடிரன் கூடின அதாவது ஆள் சின்னால தான் ஃபெஸ்ட்டு கிடைக்கும். அதாவது நீளத்தில் சிறிய அதாவது மீடிரன் கூடி இசைக்கவையத்தை ஆரம்பத்தில் எடுத்து ஏன் ஆரம்பத்தில் எடுக்கிறதுக்கு அவருக்கு தான் இழிவு பரிவு நீளம் கிடைச்ச போற அச்சுடி தான் அடிக்கி அங்கே சின்ன மாதிரி சரியா. அப்போ அவர் எடுத்து என்ன செய்யற இந்த குழாயை வந்து நிலை குத்தாக வந்து அந்த நீருக்குள்ள வந்து அமிழ்த்தி அதாவது திரவ மட்டத்துக்கிட்ட வாரியா வழி நீரில் வந்து இழிவாக பேணி மெதுவாக என்ன செய்கிறேன் இசைக்கவை உளிரச் செய்து இதே மாதிரி வைத்து சரியான என்ன செய்யறேன் மெதுவாக உயர்த்த கொள்ள நடக்கும் உரத்தொலி என்று கேட்கும். அந்த உரத்தொலி எந்திய அர்த்தம் பரிவு நிலைன்னு சொல்லி அர்த்தம். எங்களுக்கு தெரியும் பரிவு நிலையில வந்து எந்திய இசைக்கவையிட மீடிற நாம் வந்து F1 வைக்கோமே அவருடைய மீடிரனும் இந்த வழி நிழல்ட மீடிரனும் அவர் சுவாதீனம் அதிரக்கூடிய மீறனும் எந்திய அதிரக்கூடிய மீறனும் சமனாயிருச்சு போற. அப்ப இதுக்கு எங்களுக்கு தொடர்பொண்டு எடுக்கிறோம். தொடர்பொண்டு எழுதுகிறோம் அப்படின்னா λ/4 சமனாகிய நான் எல்என்டே வைக்கிறேனே சரிண்ணே எல் பிளஸ் இன்னு சொல்லி வரும். எங்களுக்கு தெரியும் வி சமன் எஃப் லம்டாவின் படி லெம்டாக்கு பதில் எங்களுக்கு என்ன செய்யணும் எல் பிளஸ் இ. இப்போ எங்களுக்கு வந்து தொடர் ஃபொண்டு சமன்பாடு ஒன்று கிடைச்சிட்டு இப்போ நான் என்ன செய்யணும் இது வரை ஃபொண்டு வரையறதுக்கு ஏற்ற மாதிரி இதை ஒழுங்கமைச்சணும். அப்போ எங்களுக்கு தெரியும் இந்தியன் வழியில் ஒளியின் கதி ஒரு மாறிலி சரியானே. அதே மாதிரி இந்த குழாயிட முனை திருத்தமும் மாறிலி. ஆகவே யாரு மாற போற இந்த எல்லும் எஃப்பும் தான். அப்ப இனக்கா பார்க்கணும் நாங்க யாரை மாத்தி யார் அழக போறோம் சொல்லி இனக்கா இந்திய நிறைய வந்து இசைக்கவை செட்டனை கொண்டதுக்கான காரணம் எதின் அவரைத்தான் நாங்க மாத்த போறேன். அவரை மாத்தி யார் அழக போறேன் இந்த பரிவி நீளத்தை தான் நாங்க அழக போறேன் சரியானே. ஆகவே வையச்சுக்கு வந்து எல்லை கொண்டு வரணும் எக்ஸ்ஹெச்சுக்கு அந்த புளிய மாதிரி எஃப்ஐ கொண்டு வரணும் அதான் செய்ய போறேன் சரியா. ஆகவே நான் இதை வந்து நாளை வந்து கீழே கொண்டு வரேன் ஆக எங்களுக்கு எஃப்எல் பிளஸ் எஃப்இன்னு சொல்லி வரும் எஃப்இன்னு சொல்லி வரும். நாங்கள் வந்து வையச்சுக்கு எல்லை கொண்டு வர பார்க்கணும் சரியானே. வையச்சுக்கு எல்லை கொண்டு வர பார்க்கணும். எங்களுக்கு வந்து பிரிச்சுற்றிலும் சரியானே. அவை இந்த ஈய வந்து இங்கே கொண்டு வந்தா சரியானே. ஆகவே எங்களுக்கு சமன்பாடு வரப்போற எல் சமனாகிய v/4 சரியானே v/4 ஓவர் 1/f வரப்போற 1/f மைனஸ் இன்னு சொல்லி வரப்போற. அதாவது y7 mx மைனஸ் என்ற ஒரு கிராஃப் வந்து வரணும்னு சொல்லி சமன்பாடு அதாவது இந்த தொடர்பு சொல்லுது சரியானே. ஆகவே நான் என்ன செய்யறேன் இப்போ ப்ராக்டிக்கலை வந்து அதாவது எஃப்ஐ மாற்றி இசைக்கவரை வந்து மாற்றி அதுக்கு உரிய பரிவு நீளத்தை கணிச்சு வரும் சரியானே. ஆகவே 2வது அந்த மீடியன் குறைந்த அந்த இசைக்காவே எடுக்கணும் சரியானே. அதுக்கு ப்ராக்டிக்கலை நாங்கள் வந்து செஞ்சுன்னு சொல்லிச்சிருந்தேன் சரியானே. அப்போ எங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் எங்களுக்கு பரிவு நிலம் கிடைச்சது வந்து இந்த இடத்துல சரியானே. இப்போ மறுகாலம் வந்து இழிவு நிலையில பேணி மறுகா வந்து உயர்த்த தேவையில்லை அங்கே சென்ன மாதிரியே தான் ஏனண்டா அடுத்த இசைக்கவைக்கு F2க்கு வந்து இந்த அதாவது இந்த நிலையிலேருந்து இதுக்கு அங்கே அதான் உண்மையிலேருந்து செய்ய போற
பரிவு நிலையை கிடைச்ச போகிறோம். அதனால வந்து இங்கிருந்து உயர்த்தேன் சரியான அந்த அங்கே கதைச்ச பாயிண்ட் எல்லாம் வந்து இங்கேக்கு அந்த இங்கேக்கும் வந்தது வலிதாகுமா சரியா. ஆகவே எங்களுக்கு வந்து இங்கிருந்து நாங்கள் என்ன செய்கிறேன் F2 எடுத்து என்ன செய்கிறேன் உயர்த்தி 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 போக்குள்ள இன்னொரு இந்த உரத்த ஒளி ஒன்று கேட்கும், அதாவது 2வது பரிவு நிலை கிடைக்கும். அந்த டைம்ல சரியான அந்த டைம்ல ஷேப் எப்படி வரும்னு சொல்லிச்சுன்னா அதே அடிப்படை சுரம் தான் வரப்போகிறோம் சரியான. அதே அடிப்படை சுரமும் தான் வரப்போகிறோம் சரியான. அதே அடிப்படை சுரமும் தான் வரப்போகிறோம். கட்டாயம் வந்து இதை விட பெருசாகிச்சோணுமா. ஏன் ஏன் V7 F lambdaவின் படி இங்கே வந்து வழியில் ஒளியின் கதி மாறினா வழியின் ஒளியின் கதி மாறல. F1 என்ன நடந்த F1 என்ன நடந்த F2 மாறின. அதாவது மீடிரன் குறைஞ்சா லெம்டா கூடணும் சரியானே. ஆகவே இந்த அந்த வரைய செல்லுவானவன் வரைய செல்லண்டா இதை விட கட்டாயம் என்ன செய்யணும் கூடின ஒரு ஆளாத்தான் நான் பார்க்கணும் சரியானே. கூடணுண்டா தான் நான் வரையணும் சரியானே. அதே மாதிரி விரையும் கொஞ்சம் கொஞ்சம் குழாய்க்கு வெளியில வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க சரியா. சரியா அப்ப இப்படி என்ன செய்யற அடுத்த இந்த நிலையிலேருந்து F3 அடிக்க போற இன்னொரு ஒரு தொகைக்கு அப்படி என்ன செய்யணும் எங்களுக்கு அப்படி எங்களுக்கு நான் தரவுகளை குறிச்சுக்கணும்னு சொல்லிச்சிருந்தேன் சரியானே. 1/Fக்கு பரிவு நீளத்தை பார்த்தேன்னு சொல்லிச்சிருந்தேன். F1க்கு ஒரு L1 கிடைச்சும் சரியானே. F2க்கு L2 கிடைச்சும், F3க்கு L3 கிடைச்சு அப்படி ஒரு 5-6 வாசிப்பு எடுத்த பிறகு அந்த தரவுகளை வந்து நாங்கள் கிராஃபில் குறிச்சுன்னு சொல்லிச்சிருந்தேன் சரியானே. ஒரு வரை அந்த அச்சில் வந்து குறிச்சுன்னு சொல்லிச்சிருந்தா எங்களுக்கு எந்திய வையச்சில் வந்து எந்திய வையச்சில் வந்து 1/L L தான் வரணும் சரியானே. பரிவு நீளம் தான் வரணும். அதே மாதிரி FRL X அச்சில் FL 1/F சரியா. ஆகவே நான் இந்த தரவுகளை வந்து இப்படி குறிச்சுன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு இப்படி ஒரு கிராஃப் வந்து வரணும் சரியானே. அதாவது Y7 MX - C என்ற ஒரு கிராஃப் வந்து வரணும் சரியானே. Y7 MX - C என்ற ஒரு கிராஃப் வரணும் சரியானே. அப்படி ஒரு கிராஃப் வரணும்னு சொல்லிச்சுன்னா தியரியும் அதாவது சாம்பாடும் வந்து கிராஃபும் வந்து ஒத்து போகிற. ஆகவே இதில் இந்த எங்களுக்கு என்ன செய்யலும் சரியானே. இதுலேருந்து என்ன செய்யலும் படித்திறனை காணலும். படித்திறனை வந்து எம்னு சொல்லி வைக்கிறேன் சரியானே. எம்லேருந்து எங்களுக்கு என்ன செய்கிறேன் V/4 அடைச்சுமா, அதாவது V/4 அடைச்சும். ஆகவே வழியில் ஒளியின் கதியை காணத்துக்கு வந்து V7 ஆகிய 4 × M, அதாவது படித்திறன் 4 மடங்காக அமையும் வழியில் ஒளியின் கதி சரியானே. ஆகவே எங்களுக்கு இந்த வெட்டுத்துண்டை கண்டுகொள்வதன் மூலமாக டிரெக்டா எங்களுக்கு வெட்டுத்துண்டு சரியானே டிரெக்டா எங்களுக்கு எதுக்கு சமனாகிற குழாயிட முனை திருத்தத்துக்கு சமனாக சரியானே. ஆகவே இந்த கிராஃபை வரைஞ்சன்னு சொல்லிச்சுன்னா கிராஃபை படித்திறனிலிருந்து எங்களுக்கு இந்த வழியில் ஒளியின் கதியையும் வெட்டுத்துண்டிலிருந்து முனை திருத்தத்தையும் கண்டுகொள்ளும் சரியானே கண்டுகொள்ளும் சரியானே சரியா. அப்போ இவ்வளவுதான் விஷயம் இந்த ப்ராக்டிக்கலுக்குள்ள இவ்வளவு விடயங்கள் தான் இருச்சா சரியா. ஆகவே அந்த நீ நார்மலாக வந்து இந்த சோன் ப்ராக்டிக்கலுக்குள்ள வந்து இந்த நிறுவியத்தை டக்கண்டு சேர்த்து பார்க்கணும். அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சரியானே. அதாவது எப்படி λ/4 சமனாகிய L+E இதை வந்து எப்படியும் டக்கசனி இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி 2-3 டிப் எழுதினா தான் எக்ஸாம்லேயும் வரும். ஆக்சுவலி 2-3 டிப் எழுதிப்பாங்க சரியா. ப்ராக்டிக்கலே அப்படிதான் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பெருசுனா கூட்டல் கழித்தல் எல்லாம் மீச்சு சமன்பாடில் கழிச்சோம் அப்படி எல்லாம் மீச்சியான அதாவது 2-3 டிப் வந்து எழுதி பார்த்துட்டேன்னா அது போதும் சரியானே. அது வந்து இன்னும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸாம் டைம்லேயும் வரப்பாக்கும் இது சரியானே சரியா. இப்போ நான் முக்கியமான பாயிண்ட்டுகளுக்கு போகணும்னு சொல்லிச்சேன்னா எங்களுக்கு என்ன தெரியும் ப்ராக்டிக்கலாக வந்து ஆரம்பிச்சது வந்து மீடிரன் கூடினத்தில் இருந்து சரியானே. இப்போ அங்கேயே மாறியான் சுரமானிலே மாறி ப்ராக்டிக்கலாக ஆரம்பிச்சதுக்கு முன்னுக்கு வந்து மீடிரன் குறைந்த அல்லது நீளத்தில் அதிகரித்த இசைக்காவை எடுத்து நான் அவருக்கு வந்து பரிவு நீளம் கிடைச்சியோன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்டா அவருக்கு உயர்வான பரிவு நீளம் கிடைச்ச போறேன். அதனால வந்து நான் என்ன செய்யறேன் ஆரம்பத்துல வந்து இவருக்கு வந்து நீளம் கிடைச்சோன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளி. ஆகவே நாங்க இந்த பட்டாவை இந்த குழாயை வந்து உயர்த்தி பரிவு நீளம் கிடைச்சலன்னு சொல்லிச்சுன்னா சரி ஒரு கட்டத்துக்கால என்ன செய்யும் பட்டா வெளியில வந்துடும், குழாய் வந்து வெளியில வந்துடும் சரியானே. அன்டைமுக்கு வந்து பரிவு நீளத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த ப்ராக்டிக்கலை தொடரையில அதுக்கு பிறகு. ஆகவே அதனால வந்து இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அதாவது ஒரு பெரிய ஒரு குழாய் அதாவது உயரம் கூடிய
ஒரு குழாயை உண்டு நான் எடுக்க வாயு அதை வந்து வச்சுட்டு சரியானே சரியானே அவன் சில நேரத்தை கேட்பான் சரியானே குழாய் வந்து உயரம் போதா பெய்த்துன்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்வீரன்னு சொல்லி அவன் நீ என்ன சொல்லணும் இன்னொரு குழாய் ஒன்று எடுக்க வாயு உயரமான சரியோ சரிங்கண்ணா சரியோ அதே மாதிரி நார்மலாக இந்த சில நேரத்துக்கு வந்து அந்த குழாயிட வந்து விட்டங்களை கேட்கலும் சரியானே அவ ப்ராக்டிக்கல் புக்கில் போட்டுச்சு வந்து இந்த குழாயிட விட்டம் வந்து நார்மலாக 2 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு குழாய் எடுங்கன்னு சொல்லி சரியானே உயரம் பொதுவாக வந்து 50 சென்டிமீட்டர் சரியோ சில நேரம் கேட்பான் நீளத்தை 50 சென்டிமீட்டர் நீளமுள்ள உயரமுள்ள ஒரு குழாய் சரியோ இல்லைங்கண்ணா சரியா அதே மாதிரி இப்படி ஒரு கேள்வியும் வந்து சும்மா அந்த கேள்விகளை கேட்கலும் வந்து கிராஃபை வரைஞ்ச பிறகு சரியா கிராஃபை வந்து வரைஞ்ச பிறகு சரியா கிராஃபை வந்து வரைஞ்ச பிறகு இப்படி தானே எங்களுக்கு கிராஃப் கிடைச்ச போகிற கிராஃப் வந்து கிடைச்ச போகிறது வந்து இப்படி சரியா கிராஃப் வந்து கிடைச்ச போகிறது வந்து இப்படி அதாவது இப்படி தான் கிடைச்ச போகுது சரியா இப்படி தான் கிடைச்ச போகிற சரியா இப்போ அவன் சில நேரத்துக்கு வந்து வரைஞ்சி காட்டுவான் கிராஃப் வந்து இப்படி வந்துட்டேன்னு சொல்லி சரியானே கிராஃப் வந்து இப்படி வந்துட்டேன்னு சொல்லி சரியானே சில நேரம் வந்து இப்படி வந்துட்டு அதாவது ஒரு மாணவர் வந்து இப்படி வரைஞ்ச அவர் ப்ராக்டிக்கலை செஞ்ச அவருக்கு வந்து இப்படி கிராஃப் வரல நேர்கோடா வரல இப்படி 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 படித்திறன் அதிகரிச்சு கொண்டு போற மாதிரி வாரன்னு சொல்லி சரியானே அப்ப இதுக்கான காரணம் எப்படின்னு சொல்லி அவன் கேட்கலும் சரியா இது எப்படின்னு சொல்லியே என்னவா இருக்கும் காரணம் சரியா ஆனா ஃபர்ஸ்ட் யோசிச்சோனும் எனக்கு எந்த நடக்கிய அதாவது படித்திறன் வந்து அதிகரிச்சுன்னா அப்ப நான் வந்து சமன்பாட்டை பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா சரியோ சமன்பாட்டை பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா v/4 × 1/f - c எனக்கு ஏந்தியன் படித்திறன் அதிகரிக்கிறேன் ஏந்தியன் கதி வந்து அதாவது v/4 அதிகரிக்கிற 4 அதிகரிச்சு அவை அதாவது வழியில் ஒலியின் கதி வந்து அதிகரிக்கிறேன் எங்களுக்கு தெரியும் வழியில் ஒலியின் கதி தங்கியிருக்கக்கூடிய காரணி எந்தியன் சமன்பாட்டை தான் போட்டு தான் யோசிச்சோணுமா காமா RT/m ஆர் வந்து எப்படி மாறலையே காமாவும் இப்படி மாறலையே அது சரியானே அவன் மாறத்துக்கு ஏழும் வந்து வெப்பநிலையும் எந்தியன் வழியிட மூலர் திணிவும் தான் மாறிடும் சரியானே மூலர் திணிவும் தான் மாறிடும் ஆகவே இப்படி படித்திறன் அதிகரிச்சோணுமெண்டா கதி அதிகரிச்சோணுமெண்டா ஒன்று செஞ்சிருச்சோணும் நீங்க ப்ராக்டிக்கல் செய்யக்குள்ள வந்து காலத்தோட சரியானே அதாவது நேரத்தோட வந்து எந்தியன் வெப்பநிலை அதிகரிச்சிச்சோணும் சூழல வெப்பநிலை அதிகரிச்சு கட்டாயம் இருச்சோணும் சரியானே கட்டாயம் இருந்திருச்சோணும் ஒரு காரணம் அப்படி வெப்பநிலை அதிகரிச்சுன்னு சொல்லி சொன்னாலும் இப்படி ஒரு கிராஃப் வரும் அதே மாதிரி எந்திய மூலர் திணிவு சரியானே அந்த வழியிட வந்து மூலர் திணிவு மாறக்கொள்ள அதாவது குறையக்கொள்ள வந்து கதி கூடியத்தாலும் அந்த படித்திறன் என்ன செய்யலும் கூடையிலும் உங்களுக்கு 2 காரணம் சொல்லியலும் ஒன்றோ வெப்பநிலை அதிகரிச்சிருச்சியலும் இல்லாட்டி மூலர்த்தினி வழியிட மூலர்த்தினி வந்து குறைஞ்சிருச்சியலும் அதாவது நீர் வந்து கொஞ்சம் ஆவியாகிருச்சு செய்யலும் சரியானே நீரை தான் பயன்படுத்தினா நீராவி வந்து பாதிப்பை ஏற்படுத்தி செய்யணும் சரியானே சரி அப்படி கேட்கணும் சரியானே அதே மாதிரி சில நேரத்துக்கு வந்து கடைசி கட்ட கேள்வியாக வந்து கொஞ்சம் கல்குலேஷன் அப்படி கேட்கணும் அதாவது அந்த இந்த ப்ராக்டிக்கலை நான் செஞ்சு வந்து 27 பாயசியில் சரியானே 27 பாயசியில் வந்து நீங்கள் வந்து கதையை கண்டிருப்பீங்க தானே கதையோட நீங்கள் இந்த ப்ராக்டிக்கல் மூலமாக அவன் காண செல்வான் அவன் உங்களுக்கு V27 தெரியும் 27 பாயசியில் வழியிலுடைய கதை தெரியும் இப்போ பூச்சிய பாயசி சரியா பூச்சிய பாயசியில் வந்து அந்த வழியில் ஒளியின் கதையின் சொல்லி கேட்கணும் அன்டைமுக்கு என்ன செய்யணும் இவருக்கு போகணும் சரியா இந்த சாம்பாட்டில் வந்து அந்த வழியிட வந்து இவரும் மாறிலி சரியானே எம்மும் மாறிலி சரியானே இங்க எந்தையும் மாறின 27 பாயசி 0 வெப்பநிலை தான் மாறின எங்களுக்கு வி நேர்வி சமன் ரொட்டி
நேர்வீதி சமனா போகிற அதாவது 2 நிலைமைக்கும் அந்த தொடர்பு எடுத்தா சரி சரியானே. ஆகவே வி 27 பாகை சி ஓவர் வி 0 பாகை சி இவரைத்தான் காணணும்னா சரியானே. சமனாகணும் 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 டி டி 27 பாகை சி ஓவர் அதாவது 27 பாகை சி நீ வந்து இந்தியன் 300 கெல்வின் சரியானே. 300 கெல்வின் சரியானே. 300 கெல்வின் 0 பாகை சி நீ வந்து 273 கெல்வின் சரியா. 277 பாகை சி கெல்வின். இப்போ நீங்கள் இந்தியன் எங்களுக்கு வந்து இவரை தான் காணணும். எங்களுக்கு இவர் தெரியும் இவர் தெரியும் இவர் தெரியும் இவரை காணல. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று கேள்வி சரியானே. கட்டாயம் வந்து கேள்வியில் பிரதிடுங்க. அது தெரியுந்தா நான் செலுத்த தேவையில்லை சரியா. அவ்வளோ விஷயம் சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் ஈஸியான ப்ராக்டிக்கல் நிறைய பாஸ் பேப்பர் கேள்வி வந்துச்சு. பரிவுக்குழாயில் வந்து சுரமானியை விட பரிவுக்குழாயில் நிறைய கேள்விகள் வந்துச்சு. அதை உண்மையில செஞ்சாலே வேண்டிய மட்டும் போதும் சரியா. அது கட்டாயம் பாஸ் பேப்பர் கேள்வி கட்டாயம் செஞ்சு வருங்க. நான் அடுத்த ஹீட் ப்ராக்டிக்கலுக்கு தான் போகிறேன் சரியா.